ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆர்வலர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஈரான் போர் குறித்து நம்ம பல முறை பேசியிருக்கோம். தொடங்கின நாள்ல இருந்து பேசணும். ஹர்மோஸ் நீரிணை அந்த ஒப்பந்தங்கள், ஈரான் யார் மேலெல்லாம் கோபமா இருக்கு, அமெரிக்காவுக்கு சார்பா யார் இருக்காங்க, ஈரான் பக்கம் யார் யார் நெருங்க வாய்ப்பு இருக்கு, வடகொரியா வருமா, ரஷ்யா வருமா, சர்வதேசம் எப்படி பார்க்கும், கல்ஃப் கண்ட்ரீஸ்ட எதுவும் மாறுபாடு இருக்கா, இப்படிலாம் நிறைய பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பியும் நாங்க நடத்துவோம் அப்படின்னு இருக்காரு. ஈரானை அழிப்போன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கான வினையை தூண்டி விட்டது ஈரான் தான். ஹர்மோஸ் நீரிணை வழியா போன 3 கப்பல்களை தாக்குதல் நடத்துனதுனால ஈரானுடைய துறைமுக நகரங்களை தொடர்ச்சியா தாக்குதல் நடத்த ட்ரம்ப் ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. இது எப்படி, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இது யார் தொடங்கி வைக்கிறா? யார் நினைச்சா அது முடியும்? அதாவது இப்போ போர் நிறுத்த காலம் 2 மாசத்துல ஒரு இறுதியான உடன்படிக்கை, நிரந்தரமான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது யாரு? ட்ரம்ப் தான். பிரான்ஸ்ல வச்சு ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் ட்ரம்பும் கையெழுத்திட்ட ஒப்பந்தம், ஒரு 60 நாட்களுக்குள் நாங்கள் நிரந்தர ஒப்பந்தம் வந்துடும், இனிமே அமெரிக்கா ஈரான் சண்டை நடக்காது அப்படின்னு சொன்னவரும் ட்ரம்ப் தான். ஆனா இந்த ஒப்பந்தம் நடக்கக்கூடாது என்று விரும்புகின்ற சக்தி இஸ்ரேல். அவங்க இந்த ஒப்பந்தம் நடக்கணும்னு நினைக்கல. இது ஒரு பக்கம். இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 2 குழுக்களும் இப்ப ஒரு நிரந்தர ஒப்பந்தத்துக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கத்தார்ல வச்சு. இந்த சூழலில் அயதுல்லா அலி கமேனி, ஈரானுடைய சுப்ரீம் லீடர், கொல்லப்பட்டு 4 மாதங்கள் அவருடைய உடல் இறுதி ஊர்வலத்தில் இருக்கு. ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து அவரோட உடலை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் சாலை வழியாக அவருடைய உடல் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு நீண்ட நெடிய பயணமாக அவருடைய இறுதி ஊர்வலம் இருக்கிறது. அப்ப ஈரானுடைய சூழல் என்பது அவர்கள் ஒரு சோகமான சூழலில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஈரான் டெஹ்ரானிலிருந்து கோமுங்கிற ஒரு நகரத்துக்கு அங்கிருந்து ஈராக்கில் இருக்கின்ற அவருடைய புனித தலத்துக்கு கொண்டு போறாங்க உடலை. கர்பலா அப்படிங்கிறது நீங்க கூட பேசியிருக்கீங்க பல்வேறு சந்தர்ப்பத்துல. முகமது நபியுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹ் கொல்லப்பட்ட இடம் தான் கர்பலா. அது சிறிய ஷியா முஸ்லிம்களுக்கு ஒரு புனித தலமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு மீண்டும் அங்கிருந்து திருப்பி ஈரானுக்கு மசாத்ங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. இப்ப அடக்கம் 11ஆம் தேதி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், 10 நாளைக்கு தான் அவருடைய அடக்கம் நடக்க இருக்கிறது. இப்படி ஒரு நீண்ட நெடிய பயணம் என்பது ஈரான்ல 2 கோடி மக்கள் இதில் பயணப்படுறாங்க. அதாவது ஈரானுடைய மக்கள் தொகையில் 20% மக்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு துக்கமான சூழ்நிலையில் ஈரான் இந்த 3 கப்பலையும் தாக்குமா? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவோடு ஒரு நிரந்தர ஒப்பந்தம் நடக்க போகுது. இனிமே போர் இல்லை. ஹார்மோஸ் திறக்கப்பட்டு விட்டது. ஹார்மோஸ்ல கப்பல்கள் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த சூழலில் இந்த போர் நிறுத்தம் நடக்கக்கூடாது, ஒப்பந்தம் போடப்படக்கூடாது என்று நினைக்கின்ற சக்திகள் தான் அதை கெடுக்கணும். ஈரானுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர்கள் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக அவர்கள் மேல் இருக்கின்ற பொருளாதார தடை நீக்கப்படுது. இது ஈரானுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட $100 மில்லியன் மதிப்புடைய ஈரான் சொத்துக்கள் வெளிநாடுகள்ல முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாங்க ரிலீஸ் பண்றோம்ட்டாங்க. அதுவும் ஈரானுக்கு முக்கியமானது. 2. 3வது, ஹார்மோஸ் நீரிணையை நீங்கள் ஈரான் தாராளமாக கட்டுப்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்கு. வேற ஈரானுக்கு என்ன வேணும்? யுரேனியம் செறிவூட்டப்படுகிற விஷயத்தை கைவிடுவோம் என்று சொல்லிவிட்டாங்க. அப்ப இது ஈரானுக்கு சாதகமான இந்த ஒப்பந்தம் கெடுவதற்கு ஈரான் இந்த வேலை செய்யுமா? அப்ப அந்த கப்பலை அதைதான் சொல்றாங்க இன்னைக்கு. இந்த 3 கப்பல்கள் இப்ப ஹார்மோஸ்ல அந்த ஒரு 3 கப்பல்கள், அதில் 1 இந்திய கப்பல், அது தாக்கப்பட்டதாக செய்தியை ட்ரம்புக்கு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா ட்ரம்புக்கு சொன்னதே நேட்டோ தான்ங்கிறாங்க. என்ன சிக்கல்னா, துருக்கியில நேட்டோவுக்கான ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு, மீட்டிங் நடக்குது துருக்கியில, இஸ்தான்புல்ல. துருக்கியுடைய அதிபர் எர்டகான் தலைமையில இந்த நேட்டோன்னு சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய 25 நாடுகளுக்கான கூட்டமைப்பு அந்த மீட்டிங் நடக்குது.
அந்த கூட்டமைப்புக்கு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது துருக்கியில தான் இருக்காரு. துருக்கி என்பது சிரியாவுக்கு பக்கத்துல இருக்கு, லெபனானுக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு பிரச்சனையான பகுதியில தான் துருக்கி இருக்கு, பக்கத்து நாடு. அப்ப அங்க நேட்டோவுக்கான கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தகவலை சொல்றாங்க, ஹார்மோஸில் வைத்து 3 கப்பல்கள் ஈரான் ராணுவம் கப்பல் படை தாக்கி விட்டது. உடனே ட்ரம்ப் கொந்தளிச்சு போய் என்ன பேட்டி கொடுக்கிறாருன்னா, அவர்கள் வந்து பாருங்க அறிவில்லாதவர்கள், எந்த விதத்திலையும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாதவர்கள், சைக்கோ மாதிரி பேசுறார். ஈரான் வந்து சைக்கோத்தனமான விஷயங்களை நடத்துறாங்க, நான் இந்த ஒப்பந்தத்தை போட போறதில்ல அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயத்தை தீர விசாரிச்சு என்னன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது இப்படி திடீர்னு அறிவிக்க காரணம் என்ன? நேத்து நேட்டோவுடைய செயலாளர், அவர் பேர் வந்து மார்க் ரூட்டோ. அவர் யாருன்னா நெதர்லாண்டுடைய முன்னாள் பிரதமர். நல்லா புரிந்து கொள்ளணும், நெதர்லாண்டுடைய முன்னாள் பிரதமர், நீண்ட காலமாக நெதர்லாண்டில் பிரதமராக இருந்தவர். அவர் ஒரு வலதுசாரி. அவரும் ட்ரம்பும் நெருங்கிய நண்பர்கள். இந்த மார்க் ரூட்டோ சமீபத்தில் தான் நேட்டோவுடைய தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்பு வரை மார்க் ரூட்டோ கிடையாது. நேட்டோ முழுக்க முழுக்க ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. இப்ப நெதர்லாண்டுடைய ஆதிக்கத்துக்கு வருது நேட்டோ. இந்த மார்க் ரூட்டோ நேற்று சொல்றாரு, ஈரானை நம்பக்கூடாது, ட்ரம்ப் வந்து ஒரு சிறந்த தலைவர். இது வந்து ரொம்ப அதிசயம். ஏன்னா சமீப காலமா நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலா பொருத்தமா இருக்கு. இந்த ஈரான் போரில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நேட்டோ சொன்னாங்க. பிரான்சுடைய அதிபர் மேக்ரான் சொன்னார், எங்களுக்கும் ஈரான் அமெரிக்கா சண்டைக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இங்கிலாந்துடைய பிரதமர் இப்ப பதவி விலகிட்டாரு. அவர் பதவி விலகினது கூட இது ஒரு காரணம்ன்றாங்க. ஸ்டார்மர் வந்து விலகிட்டாரு பாத்தீங்களா. அவர் இருக்கும் வரை அவர் ட்ரம்புக்கு எதிராக இருந்தார். இந்த ஜியோ பாலிடிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை விளக்க வச்சுட்டு இன்னைக்கு வருகின்ற ஒரு பிரதமர் வந்து ட்ரம்புக்கு ஆதரவாளர்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு உலக அளவுல இந்த ஜியோ பாலிடிக்ஸ் மாறுது. இப்ப இந்த மார்க் ரூட்டோவை எது கொண்டு வந்தாங்கன்னா, மார்க் ரூட்டோ அமெரிக்காவுடைய கிட்டத்தட்ட அடிமை, ட்ரம்புக்கு ரொம்ப நேசமானவர். அவர் இன்னைக்கு நேட்டோவை திருப்பி அமெரிக்காவோட சேர்வதற்கான எல்லா வேலையும் பண்றாரு. இந்த கூட்டமே இன்னைக்கு வந்து துருக்கியில நடந்த இந்த நேட்டோவுடைய ஹைகமாண்ட் கூட்டமே அமெரிக்காவோடு திருப்பி மீண்டும் நேட்டோ சேர வேண்டும் அப்படின்னு தான். அதுக்கு வந்து ஸ்பெயின் ஒத்துக்கல. ஸ்பெயின் மட்டும்தான் பெரிய பிரச்சனை பண்ணது. இப்ப ஸ்பெயினோட பெட்ரோ சார்லஸ், அவர் சார்சஸ் அவர் பேரு, அவர் ஒரு இடதுசாரி. சொல்ல போனா அவர் 2018 இருந்து பிரதமரா இருக்கார். அவர் தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர், அது கம்யூனிஸ்ட் கட்சி. அவருக்கு வந்து இந்த ட்ரம்புடைய செயல்பாடுகள் பிடிக்கலைங்கிறத வெளிப்படையா சொன்னவர். இப்ப அதனால இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பெட்ரோ கலந்துக்கல. அவர் ட்ரம்ப் பேசுறாரு, ஸ்பெயின் வந்து கிட்டத்தட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு துணையாக இருக்கிறது, பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு துணையாக போய்விட்டது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. ஸ்பெயினை நேட்டோவை விட்டு வெளியேற்றணும், ஸ்பெயினுக்குள் இனிமேல் அமெரிக்க தூதரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நேட்டோவை தன் கட்டுப்பாட்டுகள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் அமெரிக்கா நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், ட்ரம்பும் நினைச்சுத்தானே இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க, ஏன் இந்த ஒப்பந்தத்தை மீறணும்? முக்கியமான கேள்வி. ஏன்னா ஹார்மோஸ்ல சிக்கல் தீர்ந்தால்தான் கச்சா எண்ணெய் விலை குறையும். இந்த ஒப்பந்தம் போட போறோம்னு சொல்லும் போதே கச்சா எண்ணெய் விலை குறைந்தது. இப்ப நேற்று இந்த ஒப்பந்தம் கேன்சல் சொன்னோடனே கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. இப்ப இதுக்கு எதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தால், இதுக்கு பின்னே இருக்கின்ற ஜியோ பாலிடிக்ஸ் பயங்கரமா இருக்கு. இப்போ ஹார்மோஸை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்கிற இடத்துக்கு நீங்க நேட்டோவை கொண்டு வர்றாங்க. இப்போ அமெரிக்கா மட்டும்தானே சண்டை போட்டாங்க, நேட்டோ நாடுகளையும் உள்ளே கொண்டு வந்தால் ஈரானை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ளமசியை இன்னைக்கு இஸ்ரேல் முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை எங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஐரோப்பால இருக்கு. பிரான்ஸ்ல இன்னைக்கு பிடிக்கலன்ட்டாங்க, ஸ்பெயின் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, நார்வே இஸ்ரேலுடைய இந்த மனித உரிமை மீறல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. ஏன்னா அடிப்படையில் நார்வே போன்ற நாடுகள் எல்லாம் மனித உரிமைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர். அதை இன்னைக்கு மார்க் ரூட்டோ வச்சு உடைக்கிறாங்க. இன்னைக்கு துருக்கியில் நடந்த கூட்டத்தின் முக்கிய இது எர்டோகான், அவர் வந்து துருக்கியுடைய ஜனாதிபதி, அவர் இன்னைக்கு அமெரிக்க சார்புடைய மனநிலையா நான் சொல்றேனே, யாரு எந்த மாதிரி மாறுறாங்கன்னு
சர்வதேசத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இவரா இப்படின்னு. ஏன்னா மார்க் ஏன் எரடோகன் எப்படியா மாறுறீங்க? இது வரைக்கும் நாங்க பாலஸ்தீன் ஆதரவு நீங்க, ஈரானுக்கு நாங்கள் மறைமுகமா உதவி செய்வோம் நீங்க, இன்னைக்கு திடீர்னு அமெரிக்கா ஆதரவு எப்படி எடுக்கிறீங்க? அப்போ உலக நாடுகள் தலைவர்கள் பேச்சுக்கள் எல்லாமே வந்து எதுவுமே ஒரு நம்பகத்தன்மையா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப இந்த ஒப்பந்தம் நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஏன்னா இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் ஒப்பந்தம் நடக்கணும். ஏன்னா அவங்க சொன்னதே வந்து இப்ப பிரான்ஸ்ல இப்ப இந்த வெர்சாய் நகரத்துல தான் அவங்க பேசினாங்க. இவர் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் ட்ரம்பும் வெர்சாயில வச்சு பேசினாங்க. வெர்சாய் என்பது ஒரு புகழ்பெற்ற அரண்மனை. இப்ப நம்ம கடந்த முறை 1ஆம் உலக யுத்தம் நடந்து ஜெர்மனிக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானங்கள் போட்டு ஒரு ஒப்பந்தங்கள் ஜெர்மனிக்கு எதிராக போட்டு இந்த வெர்சேஸ் தான். அந்த வெர்சேஸ் உடன்படிக்கை தானே ஹிட்லரை தூண்டி விட்டது. அதுக்கப்புறமும் அது பெரிய அளவுல பிரச்சனை வந்தது. வெர்சஸ் வந்து எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்காத ஒரு நகரம் தான். அது ஒரு 14ஆம் லூயிஸ் உடைய மன்னருடைய அரண்மனை. அது வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை. அதுல வந்து ஜெர்மனி வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வச்சுதான் ட்ரம்பும் இந்த மசூத் பெசஸ்கியானும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நம்ம ஒரு குழு போடுவோம், ஒரு 14 அம்ச திட்டங்களை கொண்டு ஒரு நிரந்தர ஒப்பந்தங்களை போடுவோம் அப்படின்னு வந்தாங்க. அது இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை அளவுல போய் கத்தார்ல கிட்டத்தட்ட டிராஃப்ட் ரெடி, கையெழுத்து தான் போடணும். ட்ரம்பும் மசூத் பெசஸ்கியானும் நம்ம கூட சொன்னோம் துருக்கியில வச்சு கையெழுத்து போட போறாங்க, பாகிஸ்தான்ல இல்லைன்னா துருக்கியில வைப்பாங்க, அதான் நடக்கும். ஆனா அதே துருக்கியில் இன்னைக்கு ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. எங்க இஸ்தான்புல்ல வச்சு ஈரானும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை போட போறாங்கன்னு நம்ம சொன்னோமோ, ஆதரவான ஒப்பந்தமா இருக்கும், ஈரானுக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்கும், பெரிய அளவுல வந்து கச்சா எண்ணெய் பிரச்சனை தீரும் நினைச்சோம்ல, அதுக்கு மாற்றமாக இன்னைக்கு நேட்டோ வந்து இன்னைக்கு அமெரிக்காவோட கைகோர்த்து இருப்பது என்பது அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், வெளியேறினது நேட்டோ தானே, முடியாதுன்னு சொன்னா ஹார்மோஸில் இருந்து நம்ம அதிகப்படியான கச்சா எண்ணெய் நேட்டோ நாடுகள் வாங்குறாங்க. இப்ப நம்மளே இப்போ வந்து கச்சா எண்ணெயை பார்த்தோன்னா 40 விழுக்காடு நம்ம அங்கிருந்து வாங்குறோம் கச்சா எண்ணெய், 60 விழுக்காடு எல்என்ஜி வாங்குறோம், 90 விழுக்காடு வந்து அந்த லிக்விட் கேஸ் வாங்குறோம். இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பெரிய அளவுல நமக்கே பாதிக்குது. இப்போ உதாரணம் சொல்றேன், இப்ப இன்னைக்கு நேற்று வந்து போர் நிறுத்தம் கிடையாதுன்னு அறிவிச்ச உடனே நம்மளுடைய 50 கப்பல்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு வர வேண்டிய 50 கப்பல்கள் சுமார் 300 மாலுமிகளோட மாட்டிக்கி நிக்குது. இந்த விஷயம் வெளியே பெருசா பேசப்படல. 300 கப்பல் மாலுமிகள் இன்னைக்கு கடல்ல தத்தளிக்கிறாங்க சார். ஹார்முஸை தாண்டவும் முடியல, அதை விட்டு வெளியே வரவும் முடியல. 50 கப்பல்கள். இப்போ 50 கப்பல்கள் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 19 லட்சம் மெட்ரிக் டன் எல்என்ஜி வேணும், கச்சா எண்ணெய் வேணும். அப்ப இன்னைக்கு திருப்பி மீண்டும் 50 கப்பல்கள் மாட்டிக்கிட்டு நின்றா பெரிய சிக்கல். இப்ப யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம் தான். இப்ப திடீரென்று ட்ரம்ப் எடுத்த முடிவு மீண்டும் நம்மள சிக்கலை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. இப்ப இது ஏன் நகர்த்துறாங்க என்னவென்றால், நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொண்டு வரணுங்கிறத இந்த மார்க் ரூட்டோ வலியுறுத்துறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் நினைத்தால் தான் உலக பொருளாதாரம் மாற்றம் வரும். ட்ரம்புக்கு இன்னொரு பேரே ட்ரில்லியன் ட்ரம்ப். அவர் புகழாரம் சொல்றார். அதாவது இந்த அளவுக்கு தமிழக அரசியல்வாதிகளே பேசிடுவாங்களா தெரியும், அந்த அளவுக்கு ட்ரம்ப் தான் இன்னைக்கு உலகத் தலைவர். ட்ரம்ப் நினைத்தால் மட்டும்தான் உலகத்தில் அமைதி ஏற்படும், ட்ரம்ப் நினைத்தால் மட்டும்தான் உலக நாடுகள் நிம்மதியாக வாழ முடியுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க யாரு? நேட்டோவுடைய தலைவர். அப்ப நேட்டோ எதிராக இருந்துச்சு, நாங்க நேட்டோவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேட்டோ அமைப்பு இன்னைக்கு மற்ற நாடுகள் அதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல, திணறாங்க. ஏன்னா இந்த கடந்த 4 மாதமாக வெள்ளை மாளிகைக்கு எந்த ஒரு நேட்டோ தலைவரும் போகல, எந்த ஒரு ஐரோப்பிய தலைவரும் விசிட் பண்ணல. அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவோட ஒரு முரண்பட்ட மனநிலை இந்த மார்க் ரூட்டோவை இப்ப சமீபத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மாறுது. அவர் வந்து யூத ஆதரவாளர், ப்ரோஸ் ஜியோனிஸ்ட், நெதர்லாண்டுக்காரர். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மார்க் ரூட்டோ குண்டு போட்டதெல்லாம் இவங்களே தான். மார்க் ரூட் அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஈரான் சொல்றாங்க அந்த கப்பல்ல நாங்க குண்டு போடல, நாங்க என்ன பைத்தியக்காரனான்னு கேட்கிறேன். இப்ப அப்பாஸ் ஏராக் என்ன சொல்றாரு, நாங்களே ஊர்வலம் போயிட்டு இருக்கோம், எங்க 11 நாட்கள் வந்து எங்க தலைவரை கூட்டிட்டு
இறந்து போன உடலை கொண்டு கொண்டு இத்தனை பேர் போறோம். அந்த முத நாள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த கிராண்ட் மாஸ்க்ல ஒரு உடலை வச்சிருந்தாங்க. எல்லா நாட்டு தலைவர்களும் வந்திருந்தாங்க. இந்தியாவிலிருந்து கூட, அயோத்தியிலிருந்து கூட துறவிகள் அனுப்பிச்சிருந்தாங்க இந்திய அரசு. அதெல்லாம் முன்வரிசையில இருந்து அவங்கவுங்க மத பிரகாரம் பிரார்த்தனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிராண்ட் மாஸ்க்ல இருந்து கொண்டு போனாங்க, கோமுங்கிற நகரத்துக்கு கொண்டு போனாங்க. கோமு நகரம் என்பது டெஹரான்ல இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்குதான் ஷியாவுடைய 12 இமாம்களில் ஒருவரான முகமது ரெசா அவருடைய பள்ளிவாசல் இருக்கு. இமாம் ஹசனுடைய பள்ளிவாசல் இருக்கு. முக்கியமான நகரம். அங்கிருந்து தான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இதுக்கு கர்பலாவை கொண்டு போனாங்க. கர்பலா வந்து அவர்களை பொறுத்தவரை கர்பலா ஷியா முஸ்லீம்களுடைய ஒரு மிகப்பெரிய புனித தலம். அங்கிருந்து மீண்டும் மசாத்து கொண்டு வராங்க. இந்த மசாத்துல தான் அது வந்து ஒரு ஈரானில் 2வது பெரிய நகரம். 12 இமாம்களில் முக்கியமான முகமது ரசாவுடைய அடக்கஸ்தலம் அங்க இருக்கு. அதுக்கு பக்கத்துல இவர் உடல் அடக்கம் பண்ண போறாங்க. இதெல்லாம் 12 நபிகளுடைய 12 இமாம்கள் சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா இமாம் எப்படின்னா, இப்ப சன்னி முஸ்லீமுக்கும் ஷியா முஸ்லீமுக்கும் உள்ள பிரச்சனை பிரிவே, அவர்கள் வந்து முகமது நபியுடைய தோழர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. இப்ப தோழர் அபூபக்கர், உமர், உதுமான் ரத்த உறவுகளை ஏற்றுக்கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய மகன் ஹசன் ஹுசைனை ஏற்றுக்கொண்டார்கள். முகமது நபியுடைய மகள் ஃபாத்திமா அலியை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏத்துக்கல. அப்ப அந்த அலி ரலியல்லாஹு, ஹசன், ஹுசைன், இந்த வழியில் 12 இமாம்களைத்தான் அவர்கள் முக்கியமாக கருதுகிறாங்க. அதுல முக்கியமானவர் முகமது ரெசா. அவர் தான் இன்னைக்கு இருக்கின்ற பல கோட்பாடுகளை அங்கதான் இது பண்ண போறாங்க. அவருடைய உடலை அங்க அடக்கம் பண்ண இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப அவர்களுக்கு ஈரான் மக்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணம். அவர்களை பொறுத்தவரை ஈரான் அரசுக்குமே முக்கியமான தருணம். இந்த சூழல்ல எவனா ஒரு பைத்தியக்காரன் போய் கப்பல்ல கொண்டு போடுவானா? இப்படி போட்டா இந்த ஊர்வலம் தடைபடும், இந்த அடக்கஸ்தல நிகழ்வுகள் தடைபடும் ஈரானுக்கு தெரியாதா? அப்ப அதை கெடுக்கும் விதமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த குண்டுகளை நாங்கள் போடவில்லைன்னு சொல்லுது ஈரான். நாங்க தேவனுடைய தாக்குதல் நடத்தல. ஆனா பதிலுக்கு என்ன ஆச்சுன்னா 80க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்துறாங்க. பந்தர் அப்பாஸ், ஹார்மோஸ், துறைமுக நகரங்கள்ல பூரா அடிக்கிறாங்க. எதுவுமே செய்யல. இப்ப என்ன செய்யறாங்க, இவர்களுக்கு வேற வழி இல்லாம கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்க பேஸ் தாக்குனாங்க, பஹ்ரைன்ல, குவைத்துல, முக்கியமா குவைத்துடைய அந்த ஏர் பேஸ் தாக்கப்பட்டிருக்கு. இது என்ன புரிதல்னா, வளைகுடா நாடுகள் இருக்கிற அமெரிக்க தளங்களை இவங்க தான் தாக்கிட்டாங்க. இப்போ இவங்க அடிச்ச உடனே தாக்கிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு மனநிலையில், சூழ்நிலையில், ஒரு துக்கத்தில் இருக்கிறோம். அதுக்கு ட்ரம்ப் ஒரு பதில் சொன்னதுதான் அவங்க இன்னும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. செத்து போய் 4 மாசத்துக்கு அப்புறம் எப்படி அழுகுறாங்க அப்படின்னு கேட்டாரு ட்ரம்ப். அயதுல்லா அலி கமனி இறந்து போய் 4 மாசம் ஆச்சு, எப்படி கண்ணீர் விட்டு கதற முடியுது? இது ஒருவேளை போலி கண்ணீரான்னு கேட்டாரு ட்ரம்ப். இது என்ன மனநிலைன்னு தெரியல எனக்கு. ஒரு மனிதர்களுடைய துக்கத்தை வந்து எப்படி சிலர் பேசுறாங்க அப்படின்னு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அந்த ஊர்வலம் போச்சு. இப்ப இன்னும் 2 நாள் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க? இந்த 2 நாளுக்கு அப்புறம் ஈரான் எப்படி திருப்பி தாக்குதல் நடத்த போகுது? ஏன்னா அவர்கள் இந்த 2 நாளுக்கு அப்புறம் பெரிய அளவுல வந்து வெறிகொண்டு தாக்குதல் நடத்தலாம். இனி வந்து ஒப்பந்தம் நடக்குமானே தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அதான் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள். யார சொல்றாரு? ஈரான் அரசை சொல்றாரு. மனநிலை சரியில்லாதவர்கள், கல்ச்சரே கிடையாது, பொய்யர்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ஈரான் அரசாங்கம் பொய்யர்கள். இன்னும் சொல்ல போனா இவர்கள் எந்த நம்பிக்கைக்குரியவர்களும் அல்ல, ஏமாற்றுக்காரர்கள், ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனா ஒப்பந்தத்தை மீறியது ஈரான், அதனால இன்னைக்கு எனக்கு வேற வழி இல்லை, இனிமேல் நான் ஈரானோடு பெரிய அளவுல போர் புரிய போறோம். இதுக்கு காரணம் என்ன? அதான் முக்கியம். இஸ்ரேல் பின்னாடி இருக்கின்ற என்ன காரணம்? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டால் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும். அதை விரும்பல. யாரெல்லாம் இந்த ப்ரோ ஜியோனிஸ்டாக இருக்கிறார்களோ, இந்த மார்க் ரூட்டோ போன்றவர்கள், ட்ரம்புமே ப்ரோ ஜியோனிஸ்ட் தான். இன்னொன்னு சொல்றாங்க, ஏற்கனவே ட்ரம்ப் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் சிக்கி இருக்கு தெரியும், இவரை போன்றவர்கள் எல்லாம் பேர் சிக்கி இருக்கு. இதை வைத்து இஸ்ரேல் ட்ரம்பை மிரட்டி விட்டதா அப்படிங்கிறது பத்திரிகைகள் செய்தி வருது. அதாவது நீ வந்து ஒப்பந்தம் போட்டீங்கன்னா நாங்க வந்து உன்னை பத்தி நாங்க நிறைய பேச வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ட்ரம்புக்கு வேற வழி இல்லை, அதனால இந்த மார்க் ரூட்டோவை வைத்து கொஞ்சம் காய் நகர்த்துறாங்க. மார்க் ரூட்டோவுமே எப்ஸ்டீன் ஃபைலில் சம்பந்தப்பட்டவர்ன்றாங்க. ஓ, ஓகே ஓகே, புரியுதா உங்களுக்கு? மார்க் ரூட்டோவுமே
எப்ஸ்டீன் ஃபைலில் சம்பந்தப்பட்டவர். அவர் நெதர்லாந்து பிரதமராக இருந்த போதே சம்பந்தப்பட்டிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்ல நீங்க கூட்டி கழிச்சு பாருங்களேன். இப்ப இதெல்லாம் சுயநலத்திற்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா பொதுநலத்தை அடகு வச்சுட்டாங்க. பரவாயில்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ல சிக்கினவங்க எல்லாம் சேர்ந்து தேசபக்தி நாடகம் போடுறாங்க. யாரோ ஒருத்தன் தாக்குதல நான் ஈரான் தாக்கிருச்சு, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, ஈரானை தாக்குவதுதான் நியாயம், ஈரானோட ஒப்பந்தம் போடுவது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சை இன்னைக்கு ட்ரம்ப் பேசுவதற்கு இதான் காரணம். எங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் வேலை முடிஞ்சிருச்சு, டிராஃப்ட் போட்டாச்சு, ஈரான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ஒப்பந்தம் போட்டா வேலை முடிஞ்சது, இது ஹார்மோஸ் பிரச்சனை தீர்ந்தது, எல்லா கப்பல்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா ஹார்மோஸில் செல்லக்கூடிய எங்களுடைய நேச நாடுகளுக்கு நாங்கள் வரி விதிக்க மாட்டோம்னு வேற சொன்னாங்க ஈரான். இப்ப இந்தியாவுக்குலாம் நாங்கள் வரி விதிக்க மாட்டோம் ஏன்னா எங்க நேச நாடுகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மறுபடியும் சிக்கலை நோக்கி கொண்டு போறதுக்கு காரணம் இப்ப ட்ரம்புடைய இந்த பேச்சுவார்த்தை முறிவு, ஒப்பந்தம் போட மாட்டோம், ஈரானை நம்ப மாட்டோம்னு சொன்னது இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலுக்கு மேல் சிக்கலை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இது மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து போற மாதிரி தான். இந்த விளையாடுவோம்ல, பாம்பு கடிச்சா திருப்பி கீழே இறங்கி வர மாதிரி, பரமபதம் விளையாடுற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ட்ரம்புங்கிற பாம்பு கடிச்சு விடுது, மேல போய் முடிக்கிறதுக்குள்ள திருப்பி கீழே இறங்கி வந்துருது. இப்படித்தான் நடக்குது. மறுபடியும் அது ஏறுமா, மறுபடியும் நம்ம போய் அந்த வெற்றி கோட்டை அடைவோமான்னு தெரியல. இதுக்கு இன்னைக்கு உலக நாடுகள் கை பேசி நிற்கிறாங்க. நேட்டோவே இப்படி பேசுறாரு, நேட்டோ நாடுகள் என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல. இதுக்கு இடையில நல்லா கவனிங்க, மேக்ரான் சிரியாவுக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த நேட்டோ நாடுகளுடைய கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிரியா, இந்த சிரியாவை ஆட்சி செய்பவர்கள் ஒரு சரியான ஆட்சியாளர்கள் அல்ல. அமெரிக்காவுடைய பப்பட்டு தானே, பப்பட் மட்டும் இல்ல, அல்கைதாவுக்கு தொடர்புடையவர்கள். அது சொல்ல போனா அமெரிக்காவோட ஆட்கள் தானே, அமெரிக்காவுக்கு எதிரியா இருந்தாங்க, அப்புறம் மாறிட்டாங்க. அதிபர் தானே ரஷ்யா கூடி போனாரு. அது அவர் ஈரானுடைய பப்பட்டு, ஈரானுடைய கையால அவர் இப்ப ரஷ்யாவுல தஞ்சம் அடைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய சர்வதேச ஒரு புதைக்குழின்னு வைங்களேன். இப்ப இன்னைக்கு இந்த இடத்துக்கு சிரியா வந்து பார்க்க மெக்ரான் போகணும், என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்ரேல் வந்து இந்த ஹிஸ்புல்லாவை தாக்குவதை விட சிரியா ஹிஸ்புல்லாவை தாக்குனால் நல்லா இருக்குமே, எதுக்கு இஸ்ரேலுக்கு இந்த வேலை, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். புரியுதா? அதாவது ஹிஸ்புல்லா வந்து லெபனான்ல இருக்கு, சிரியால இருக்கிறவங்க சன்னி முஸ்லீம், ஹிஸ்புல்லா வந்து ஷியா முஸ்லீம், அவங்களுக்குள்ள அடிச்சுக்கட்டும், அடிச்சுக்கட்டும், எதுக்கு நம்ம ஏன் திருப்பி சண்டை போடணும்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப மேக்ரான் போய் பார்ப்பதற்கான பின்னணி நமக்கு தெரியல. இப்ப இது எல்லாம் என்னன்னா, நம்ம பேசுற மாதிரி இல்ல நிலவரம், பின்னாடி இருக்கின்ற புதைக்குழி அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ்ல மோசமான அரசியல். இதை நீங்க வந்து உலக நலன், நாட்டு நலன் அதெல்லாம் இல்லாம மனித குல நலன்லாம் இல்ல, இது முழுக்க மனிதகுல விரோதமான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது முழுக்க என்னுடைய கை ஓங்குதா, இந்த தாதாக்கள் அடிச்சுக்குவாங்கல்ல, இப்ப இந்த சென்னைக்குள்ள இருப்பாங்க, வட சென்னை ஒரு ஆள் இருப்பாரு, தென் சென்னை ஒரு ஆள் இருப்பாரு, யாரு கை ஓங்குதுன்னு அடிச்சுக்குவாங்கல்ல, இதுதான் இங்க நடக்குது. இப்போ இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலை இன்னைக்கு மறுபடியும் ட்ரம்ப் ஏற்படுத்தி விட்டாருதான் பாக்குறோம். இப்ப இன்னைக்கு உலகம் வந்து ஒரு அமைதி ஏற்படும் நினைச்சது நடக்கல. பாப்பா, ரொம்ப திருப்பியும் ரொம்ப கவலை தரக்கூடிய செய்தி தான் இதுதான். ஈரான் அமெரிக்கா பிரச்சனை மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கும், ஆசிய நாடுகளின் அமைதியை பாதிக்கும், மேற்குலக நாடுகளுமே வேலை வாய்ப்புல இருந்து பல்வேறு விஷயத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் இது. ஏன்னா ஹார்மோஸ் நீரிணை, கப்பல் போக்குவரத்து, எரிபொருள் தட்டுப்பாடு, அணுசக்தி, யூரேனியம் நிறைய உலக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். பார்ப்போம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மக்களுக்கு என்ன செய்தி, என்ன நடக்குதுங்கிறத உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். பார்ப்போம். நன்றி.